அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் தாராளமான அமல்களை செய்கின்றோம், தாராளமான வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு வேண்டி ஒரு அமல்களை செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் பிறர் பார்ப்பதற்காகவோ பிறர் புகழ்வதற்காக ஒரு அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அந்த அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களை பற்றி உதாரணம் கூறும் பொழுது فَمَثَلُهُ كَمَثَلِ صَفْوَانٍ عَلَيْهِ تُرَابٌ فَأَصَابَهُ وَابِلٌ فَتَرَكَهُ صَلْدًا. பாறையில் அதில் மேல் பெருமழை பெய்ந்தால் அந்த மண்ணெல்லாம் எப்படி புழுதியாக பறக்குமோ அதே போன்ற அந்த அமல்கள் எல்லாம் புழுதியாக பறக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த அமல்களை செய்வதாக இருந்தாலும் இந்த இபாதத்துகளை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை, அந்த இஹ்லாஸை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.